சீரக சம்பா அரிசியில் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இதை வெஜ்ஜாகவும் செய்யலாம், முட்டை போட்டும் செய்யலாம், நான்வெஜ் போட்டும் செய்யலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 25 சின்ன வெங்காயத்தை முதல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க, இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி இதெல்லாம் பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். புதினா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வரா மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சு வரா மாதிரி வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஓல் கரம் மசாலா இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அந்த அரைச்சி வச்ச பவுடரையும் போட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி வதக்கிடலாம். ஏன்னா அப்போ தான் பச்சை வாசனை வராமல் இருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் லெமன் அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம முட்டையில் செய்ய போகிறோம் இந்த பிரியாணியை. அதனால் முட்டையை வேக வச்சு அதை கட் பண்ணி இந்த கிரேவியை மட்டும் கொஞ்சமாக எடுத்து முட்டையில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து முட்டை வந்து டேஸ்டியாக இருக்கும் அந்த மசாலாவோடு சேர்ந்து. அதுக்காக இந்த முட்டையோட ஸ்டஃபிங் இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சீரக சம்பாவுக்கு. நான் குக்கரில் போடல, நான் ஓப்பனில் தானே வேக வைக்க போகிறேன். அதனால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு இதுக்கு வந்து ரைத்தா வச்சுருக்கிறதுக்கு நான் வெள்ளரிக்காய் தயிரில் போட்டு ரைத்தா ரெடி பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இப்போ அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் தம் போட்டு மூடி வச்சிடலாம். அரிசி நல்லா வெந்துடும். கொஞ்சம் வெந்த உடனே அந்த முட்டை ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை தூக்கி அது மேலே வச்சுட்டோன்னா முட்டை பிரியாணி ரெடி. இது வந்து நீங்கள் எல்லா இதுலேயும் செஞ்சு பார்க்கலாம், நான்வெஜ்லேயே கூட, வெஜ்ஜாகவும் செஞ்சு பார்க்கலாம். டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.